தெருவிலங்குகளை தத்தெடுத்து அவற்றுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள். அடாப்ட் ஸ்டே அனிமல்ஸ் அண்ட் ஸ்டாப் வைலன்ஸ் அகைன்ஸ்ட் தெம். தெருவிலங்குகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்யுங்கள். தெருவிலங்குகள் நடமாடும் இடங்களில் அதிவேகமாக வாகனத்தை இயக்குவதை தவிர்க்கவும். தெருவிலங்குகளுக்கு விஷம் கலந்த மற்றும் கெட்டுப்போன உணவுகளை வழங்குவதை தவிர்க்கவும். சாலை விபத்தில் காயமடைந்த தெருவிலங்குகளுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து உதவுங்கள். சாலை விபத்துகளில் இறந்த தெருவிலங்குகளின் மீது வாகனத்தை இயக்குவதை தவிர்க்கவும். சாலை விபத்துகள் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்த தெருவிலங்குகளை முறையாக அடக்கம் செய்து அவர்களின் ஆன்மா சாந்தியடைய உதவுங்கள். சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள மின் கம்பங்களில் மின்கசிவு ஏற்பட்டால் மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவித்து தெருவிலங்குகள் கடக்கும்போது ஏற்படும் உயிர் சேதங்களை தடுத்து உதவுங்கள். இடம்பெயர்வு மற்றும் காடு அழிப்பு காரணமாக தெருவிலங்குகள் உணவு, தங்குமிடம் மற்றும் தண்ணீர் இல்லாமல் மற்ற உயிரினங்களை தாக்க முனைகின்றன. தெருவிலங்குகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் மற்ற உயிர்களுடன் இணக்கமான சூழலை உருவாக்குங்கள். நகரமயமாக்கல் போன்ற காரணமாக உலகளவில் சுமார் 400 மில்லியன் தெருவிலங்குகள் அனாதைகளாக தெருக்களில் சுற்றித் திரிகின்றன. அவர்களை தத்தெடுப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமை. தெருவிலங்குகள் மனிதர்களையே சார்ந்துள்ளது. இதற்கு காரணம் தெருவிலங்குகள் தங்கள் உணவை தானே உற்பத்தி செய்யும் திறன் இல்லை. தெருவிலங்குகளின் அவல நிலையை மக்கள் புரிந்து கொள்ளாததால் அவற்றுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்கின்றன. தெருவிலங்கு கடித்தால் நாம் செலுத்தும் ராபிஸ் தடுப்பூசி இந்திய பணத்தில் சுமார் ரூ. 3000. தெருவிலங்குகளை தத்தெடுப்பது தடுப்பூசி மூலம் லாபம் ஈட்டுபவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இதனால் தெருவிலங்குகளை தத்தெடுப்பதில் மறைமுகமான மற்றும் வெளிப்படையான எதிர்ப்புகள் சமூகத்தில் உருவாக்கப்படுகின்றன. உணவு, தண்ணீர் மற்றும் தங்குமிடம் தேவைப்படும் தெருவிலங்குகளுக்கு உதவுவது கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவையாகும். உணவுக்காக தெருவிலங்குகளை கொல்வது சமுதாயத்திற்கு கேடு. தெருவிலங்குகளை தத்தெடுத்து வளர்க்கவும். இந்த சமுதாயத்திற்கு உங்களால் இயன்ற நன்மையைச் செய்யுங்கள். Do what you can
to help street animals. Avoid driving at high speed in areas where street animals roam. Avoid feeding poisoned and spoiled food to street animals. Help street animals injured in road accidents by giving first aid treatment. Give proper burial to stray animals who died due to road accidents and ill health, and help their souls rest in peace. Inform the electricity board if there is any leakage of electricity from the electric poles placed on the right sides of the road and help prevent loss of life when street animals cross them. Due to immigration and deforestation, street animals tend to attack other species without food, shelter and water, create a harmonious environment with other species by meeting the needs of street animals. About 400 million street animals roam the streets as for fun. Worldwide due to urbanization, it is our duty to adopt them. Street animals depend on humans. This is because street animals lack the ability to produce their own food. Because people do not understand the plight of street animals, violence against them continues. The rabies vaccine we pay for stray animals bites is about 3,000 rupees in Indian money. Adoption of street animals harms those who profit from vaccination that directly and indirectly objects to the adoption of street animals are created in society. Helping street animals in need of food, water and shelter is a service you can do to God. Killing street animals for food is bad for society. Adapt and raise street animals. Do whatever good you can for this community.